என் முன்னாடி ஒரு பியூட்டிஃபுல்லான பேபி இருக்கு. ஸோ அதை நான் காட்டுறேன். யாருக்கு அது பேர் ஏதோ கீழே கமெண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் அந்த பைக்கை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் RR 310. ஸோ இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 இயர்ஸ் ஆச்சு இந்த பைக்கை வாங்கி. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த பைக்கை பார்த்தீங்கன்னா அண்ணா கூட்டு போயிட்டு ஓட்டுறா அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ஸோ நான் அப்போ எப்படி பைக் ஓட்டணும், ஸோ இப்போ வரைக்குமே லிட்ரலி சேம் அதே கண்டிஷனில் இருக்கு. ஸோ அதே டார்க் அதே பவர் இப்போ வரைக்குமே இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒன்லி ஷோரூம் சர்வீஸ் பயங்கரமா இருக்கு வண்டி பார்க்க. ஸோ அப்போ எப்படி இருந்துச்சோ சேம் இப்போ வரைக்குமே அதே மாதிரி இருக்கு. மெயினா ஸ்டிக்கரிங் பண்ணி பைக்கை வேற லெவல்ல மாசா வச்சிருக்காங்க. ஸோ எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஸோ செம்மையா இருக்குல்ல. ஸோ என்ன ஃபர்ஸ்ட் என்ன நான் இந்த பைக்ல போகும்போது என்கிட்ட தித்திர பார்த்தீங்கன்னா அந்த பைக் ஒரு 1 வீக்கா இருக்கு. ஸோ நான் தித்திர ரொம்ப தூரம் ஓட்டியிருக்கேன். ஸோ இந்த பைக்கை ஓட்டும் போது ஸோ என்கிட்ட எல்லாருமே என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பைக் இது அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்கறாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா நார்மலா இந்த பைக் இருந்தாவே அவ்வளவு சீக்கிரம் வந்து RR யாருக்குமே தெரியாது. இது RR ஒரு சில பேருக்கு மட்டும் தான் தெரியும். பட் இப்போ இந்த ஸ்டிக்கரிங் பார்த்துட்டு நிறைய பேர் ரேஸ் பைக்கா சூப்பர் பைக்கான்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலா இது எல்லாமே கலந்த ஒரு பீஸ்ட், கலந்த ஒரு மாஸ்டர். ஸோ இந்த பைக் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கீழே சொல்லுங்க. அதே மாதிரி இந்த பைக் உங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போறாங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ ஒண்ணுமே இந்த பைக் பார்த்தீங்கன்னா செம்ம தெளிவா சூப்பரா இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 46 கிலோமீட்டர் பக்கம் தான் ஓடி இருக்கு. ஸோ பயங்கரமா இருக்கு பீஸ்டா. ஸோ எப்படி இருக்கு பாத்தீங்களா? உண்மையாவே சூப்பரா இருக்குல்ல. ஸோ எக்ஸாஸ்ட் நோட்டும் சரி பயங்கரமா இருக்கு. ஓ மை காட் பாத்தீங்களா? செம்ம சவுண்ட் இல்ல? ஸோ இப்போ வரைக்குமே இந்த பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா இப்போ வரைக்குமே உள்ள ஒரு சின்ன துருப்பிடிக்கல அந்த அளவுக்கு பைக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு பைக் லவர், அதாவது வந்து தீவிரமா லவ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா பைக்கு. ஸோ அந்த மாதிரி ஆளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ற ஆப்ஷன் கிடைக்கும். ஆப்ஷன் இல்லை, அவங்க தான் பத்திரமா பார்த்துப்பாங்க. மீதி பேர்லாம் பைக் இப்படி தான் போடணும்னு சொல்றாங்க. ஆனா இந்த பைக் உண்மையாவே சொல்றேன் தரமா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த பைக்கை வாங்க போறீங்க அப்படின்னா கீழே சொல்லுங்க. வாங்குறது ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா சொல்றேன் வாங்கலாம். இன்னொரு 5 வருஷம் கழிச்சு கூட இந்த மாதிரி பைக் வாங்கலாம். ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு கோல்டுங்க, தங்கங்க. இதெல்லாம் பயங்கரமா இருக்கு. டூ கண்டிஷன்ல அப்படியே இருக்கு இன்ஜின் வந்து. ஓகே கைஸ் பாய். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லா பைக் கண்டென்ட் பத்தி தெரியணும் அப்படின்னா கனகரே நம்பருக்காக ஃபாலோ பண்ணுவீங்க. சரி ஓகே கைஸ் பாய்.